ஓகே, டிஎக்ஸ்ஒய் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பிளான் தான். ஸோ டிஎக்ஸ்ஒயை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வீக்லி டெய்லியிலலாம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஸோ 0.5 லெவலுக்கு கீழே வந்துட்டான் மார்க்கெட் வந்து 0.5 லெவலுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக அதோட ரேஞ்சாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா இந்த 0.25க்கு வந்தே தீர்வான் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா அவன் வரணும், வந்தே ஆகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான், எக்கனாமிக்கலாகவும் அப்படிதான் அவனுக்கு இருக்கு, இதாகவும் அப்படி இருக்கு. பட் இப்போதைக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும்னா, இப்போ ரீசெண்டாக கிரியேட் ஆன இந்த டீலிங் ரேஞ்ச் அண்ட் தென் நம்மளுடைய 0.5 to 0.25 இதுக்கு நம்ம டீலிங் ரேஞ்ச் போட்டால் கூட மார்க்கெட் வந்து ஒரு ஈக்குலிபிரியம் லெவலை வந்து என்ன பண்ணணும், டேப் பண்ணணும். எக்ஸாக்டாக அங்கே தான் டேப் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். இந்த ஈக்குலிபிரியம் லெவலும் 0.75 லெவலும் ஆல்மோஸ்ட் சிமிலரான ஒரு ஏரியாக்குள்ளே தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஹையர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நிறைய இம்பேலன்சஸ் இருந்தாலுமே மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, பெருசா வீக்லியில் செல் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ மக்கள் வந்து லாஸ்ட் 4 வீக்ஸ் பை ஆனப்போ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க மார்க்கெட் வந்து ஒரு பெரிய பை மொமெண்டம் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக அவன் வந்து போனது ஈக்குலிபிரியம் லெவலுக்கு தான். ஈக்குலிபிரியம் லெவலுக்கு போனால் இங்கேயும் பாருங்க இன்வர்ஷன் இது இருக்கு, பிசி பை சைடு இம்பேலன்ஸ். ஸோ அதில் டேப் ஆகிட்டு அவன் அழகா கீழே வந்துட்டான். ஸோ அப்போ நம்ம இந்த ரேஞ்சை பார்க்கும்போது, இந்த டீலிங் ரேஞ்சை பிளான் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட். ஸோ ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டான். ஸோ இந்த டீலிங் ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஈக்குலிபிரியம் லெவலாக நம்ம எதிர்பார்க்கறது இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 990 800. ஸோ ஒரு 100ன்றது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குமா. 100ன்றது எப்பயுமே மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ நான் அதே தான் எதிர்பார்க்குறேன். ஸோ மார்க்கெட் வந்து 1 ஹவரில் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்போது 1 ஹவரில் சேம். 1 ஹவரில் நான் என்ன எடுத்திருக்கேன் பாருங்கள், இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் ஐஸை தான் எடுத்திருக்கேன். இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் ஐஸ் தான் என்னுடைய நெக்ஸ்ட் ஜோன் ஆஃப் டீலிங் ரேஞ்ச். ஸோ அதனால தான் இந்த டீலிங் ரேஞ்சை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அப்போ இதுக்கு நான் வந்து பார்க்கும்போது மார்க்கெட் எடுத்தோன்னு ஃபஸ்ட்டே என்ன பண்ணிருச்சு, 25க்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமாவே நமக்கு இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து இந்த இதுதான் நம்மளோட ஹைஸ்ன்னு. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, டீப்பராக ரீட்ரேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போச்சு. இந்த 3 நடந்தது காரணம் வார் தான். கரெக்டாக வார்னால தான் வந்து அப்போதான் ஈராக் இஸ்ரேல் வார் வந்து ரொம்ப குயிக்காக ஸ்டார்ட் ஆச்சு. அதனால நடந்தது இது. இமிடியேட்டா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு பாருங்க, கீழே டீப்பரா ஒரே ஒரு வாட்டி வந்துச்சு. காரணம் அதுவும் இதனால தான். வந்து மார்க்கெட் மேலே க்ளோஸ் வச்சுச்சு வித் ஃபேர் வேல்யூ கேப் ரீட்ரேஸ்மெண்ட் அகைன் ரீச்டு ஃபர்தர். ஸோ ஃபர்தராக வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட டீலிங் ரேஞ்சுக்கே மேலே போயிடுச்சு. வந்து அது சப்போர்ட் எடுத்த இடம் வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய ஈக்குலிபிரியம் லெவல். அதில் அழகாக மார்க்கெட்டு வால்யூம் இம்பேலன்ஸ்லேயே டேப் ஆகிட்டு ஈக்குலிபிரியம் லெவல்லேயே டேப் ஆகிட்டு அடுத்த டீலிங் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வி ஆர் அட் 0.75. அப்போ 0.75 போன மார்க்கெட் வந்து என்ன பண்ணலாம், இந்த பை சைடு இம்பேலன்ஸை பை சைடில் இருக்க லிக்விடிட்டிஸை கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, ஸோ மார்க்கெட் வந்து ஏற்கனவே இந்த வால்யூம் இம்பேலன்ஸ்லாம் அதிக முறை வந்து டேப் ஆகி ட்ரேட் ஆயிடுச்சு. அதனால வந்து மார்க்கெட் வந்து உடச்சா வந்து கண்டிப்பாக கீழே தான் போயிடும். ஆனால் we expect market again going back. see last 1 weekல வந்து மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, ஒரு பெரிய கேப் டவுனு இதெல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு பெரிய கன்சாலிடேஷன்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்ல நெக்ஸ்ட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் படி பார்த்தாலும் இது வந்து ஒரு சிஏஎஸ்டி ஃபேர் வேல்யூ கேப் எல்லாம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல நம்மளுடைய டார்கெட் வந்து இதுதான், அந்த 99,400 தான் வந்து நம்மளுடைய டார்கெட். இன்கேஸ் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ வார் வந்து பெரிய இதாச்சுன்னா டாலர் வந்து பை ஆகிடும். டாலர் வந்து கண்டிப்பாக மேலே போய்டும். ஏன்னா மற்ற பேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கிரும். ஸோ அதனால டாலர் வந்து மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ அதனால நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், மேலே தான் எதிர்பார்க்கலாம். பட் ஸ்டில் வந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம், அகெயின் இங்கேருந்து போகலாம் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். கீழே இருந்து வரலாம், இல்லைன்னா இந்த வாரம் மார்க்கெட் வந்து பை சைட்ல இருந்து கூட விழுகலாம். அப் சைட்ல நேராக இங்கிருந்து கூட கீழே வந்து ரீட்ரேஸ் ஆகிட்டு மேலே போகலாம். அதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா அந்த வாரில் இன்வால்வ் ஆனதுலேயே வந்து மார்க்கெட் மேக்கர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய பயத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து இன்னைக்கு நைட்டு, அதாவது நைட்டு 3 மணிக்கு விடிய காலில் நடக்கும் இல்லையா, ஓப்பனிங் ஆகும் இல்லையா மார்க்கெட்டு, பயங்கரமா இருக்க போது பார்க்கும்போதே தெரியும். ஸோ ஹெவி ஆர் பை ஆர் வந்து செல் நடக்கும். லிக்விடிட்டிஸ் எல்லாம் ஸ்வீப் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா மேலே அப்படியே டாப்ல ஓப்பன் ஆகிட்டு அப்படியே ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் அப்படியே மேலே போயிடுவான். ஸோ இது வந்து நடக்கிறதுக்கு பிக்ஸி வாய்ப்பு இருக்கு. அதே தான் வந்து அது அப்படியே ரிவர்ஸ்ல பார்க்கும்போது நமக்கு யூரோ யூஎஸ்டி சேம்.
ஸோ யூரோஎஸ்டி என்ன பண்ணான், இந்த பை சைடு இம்பேலன்ஸில் டேப் ஆகிட்டு எக்ஸாக்டாக கீழே வந்துட்டான். ஸோ இப்போ அவனுக்கு வந்து லிக்விடிட்டிஸ் 0.5 லெவல் ஈக்குவலிபிரியம் கீழே வந்து நல்ல லிக்விடிட்டிஸ் இருக்குது. இங்கே வந்து டேப் ஆகிட்டு அகெயின் மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமோட டெய்லிங் ரேஞ்ச் படி அவன் என்ன பண்ணலாம், கீழே வரலாம். கரெக்டா? ஸோ அது அவனுடைய டிஎக்ஸ்ஒய் பார்த்த அந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் வந்து இதுதான் அந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். அப்போ அவன் மேலே போனான்னா இவன் கீழே வந்துடுவான். ஸோ அதனால இவனை வந்து நம்ம என்ன வாட்ச் பண்ணணும், நம்மளோட வாட்சிங் ஏரியாஸ்ன்றது வந்து சேம். இது வந்து ஃப்ரைடேவோட ட்ரேட் இல்லையா, ஃப்ரைடே பிஎம் செஷனில் நம்ம பார்த்தபடியே மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, கரெக்டாக இந்த லோஸை ஸ்வீப் பண்ணிடுச்சு. பட் பிரேக் டவுன் இங்கேயே நம்ம வெளியே வந்துட்டோம். ஏன் அப்படின்னா இந்த கேண்டல்லையே மார்க்கெட் வந்து அப்பயே என்ன பண்ணிருச்சு, ஸ்ப்ரெட்டை இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால வந்து தேவையில்லாமல் ஹோல்டு பண்ண வேணாம்னு வெளியே வந்தோம். பட் ஸ்டில் இட் வாஸ் அ குட் ட்ரேட். மற்ற நாளாக இருந்தால் இது கொஞ்சம் நல்ல ட்ரேடாக இருந்திருக்கும். நமக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஃப்ரைடே ஈவினிங்காக போயிட்டதுனால நம்மளால நல்ல ட்ரேட் எடுக்க முடியல. மற்றபடி வந்து யூரோலையும் சரி ஜிபிபிலையும் லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து நமக்கு நல்லாவே ட்ரேடு, நம்மளுடைய இந்த லெவல் வந்து உண்மையிலேயே நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம என்ட்ரி மாடல்ஸை நம்ம வந்து இன்னும் ட்ரஸ்ட் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீக்கும் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே லிக்விடிட்டிஸ் தான், இது எல்லாமே வீக்கான ஏரியாஸ் தான் மார்க்கெட்டுக்கு இப்போ வரைக்கும். அதனால வந்து எதையும் ஒரி பண்ண வேணாம். ஸோ மார்க்கெட் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா கூட மார்க்கெட் என்ன பண்ணலாம், பிரேக் ஆகிருக்கு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. செகண்ட் லெக் தான் எப்பயுமே வருதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைமில். ஸோ அதனால இந்த ஏரியா வந்து ஒரு சென்சிட்டிவான ஏரியா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தாலும் நமக்கு வந்து 0.75 லெவல் இருக்குது. ஸோ அதனால மார்க்கெட் அகெயின் மேலே போனால் கூட இந்த 0.75 லெவல்ல இருந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. ஒருவேளை வார் கான்ஃப்ளிக்ட் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலன்னா மார்க்கெட் என்ன பண்ணும், கீழே வந்துடும். ஏன்னா நம்ம வந்து டிஎக்ஸ்ஒய்யை மேலே தான் எதிர்பார்க்குறோன்றப்ப இவன் வந்து கண்டிப்பாக கீழே வந்து தான் ஆகணும். ஸோ இவனோட கீ லெவல்ஸாக வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோடைய ஈக்குலிபிரியம் லெவல் இங்கே இருக்குது. அப்போ இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸை எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிற கீ ஜோன் வந்து ஈக்குலிபிரியம் லெவல். அப்போ இந்த ஈக்குலிபிரியமில் டேப் ஆகும்போது மார்க்கெட் என்ன வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நம்ம கீ லெவலாக பார்க்க வேண்டியது வந்து இப்போதைக்கு லோவர் டைம் ஃப்ரேம் 1 ஹவரில் வந்து இந்த ரேஞ்ச் 0.75 0.25. ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு என்ன ஏரியா, ஒரு நல்ல இங்கேருந்து பை ஏரியா, இது வந்து ஒரு நல்ல செல் ஏரியா. ஸோ இது ரெண்டையுமே நம்ம வாட்ச் பண்ணோம்னால யூரோ யூஎஸ்டியில் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து நல்லா ட்ரேட் பண்ணலாம். ஏனையோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃப்ரைடே வந்து மார்க்கெட் என்ன பண்ணோம், ஜென்ரல் டேர்ம்ஸில் ஃப்ரைடே மார்க்கெட் என்ன பண்ணோம், ஃப்ரைடே நியூயார்க் டைம் படி வந்து 5 o'clock க்ளோஸ் ஆனாலுமே 4:30 to 5 அந்த ரேஞ்ச் வந்து கேப்பாக இருக்கும். சிபிடிஆருடைய அந்த ஒரு பிரேக் இல்லையா. ஸோ அந்த பிரேக்குக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும், ஜென்ரலா நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் டே ஃப்ரைடேக்கு இல்லாததுனால அது வந்து சண்டே நைட்டு, சண்டே வந்து இப்போதான் வந்து சண்டே பகல் இல்லையா அவங்களுக்கு. அப்போ நமக்கு இன்னைக்கு அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் டேவோட ஏர்லி மார்னிங் வந்து அவங்களுக்கு வந்து மிட் நைட் ஆகிடும். ஸோ அப்போ அவங்களுடைய ஏசியா செஷன் எப்படி வழக்கம் போல ஸ்டார்ட் ஆகுமோ சிபிடிஆரோட பாதியிலேருந்து, அப்படிதான் அவங்களுக்குமே வந்து ஈவினிங் செஷன் ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் செஷன்ன்றது என்ன, நியூயார்க்குடைய 5 o'clock வந்து செஷன், ட்ரேடிங் செஷன் வந்து சண்டேவே ஓப்பன் ஆகிடும். சண்டே ஈவினிங் 5 o'clock அவங்களுக்கு என்ன இருக்கு, ட்ரேடிங் செஷன் இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஃப்ரைடே ஈவினிங்கு 4:30 மார்க்கெட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சண்டே வந்து என்ன ஆகும், மறுபடியும் 5 o'clock அவங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகும். எப்பயுமே என்ன ஆகுது, எவ்ரிடே அவங்களுக்கு 9:30 மார்க்கெட், ரெகுலர் மார்க்கெட் ஓப்பன் ஆகி 4:30 முடியுது. 5 o'clock அகெயின் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடும். மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் டே ஓடிட்டு இருக்கும். ஆனால் ஃப்ரைடே மட்டும் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் டேன்றது வந்து மண்டே ஓப்பன் ஆகும். அப்போ நமக்கு மண்டே வழக்கம் போல மண்டே நமக்கு ஏர்லி மார்னிங் என்ன ஆகிடும், ஏசியா செஷன் வழக்கம் போல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ சண்டேவோட நைட்டுன்றதுனால அந்த சிபிடிஆர் செஷனை நம்ம வந்து பார்த்துட்டு அது எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, மேல இருந்து ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதா பார்த்துட்டு நம்ம அடுத்த வந்து செட்டப்ஸை வந்து பிளான் பண்ணலாம். ஸோ கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா அதனுடைய ஏரியா வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த 0.25 லெவல் தான் மேக்சிமம். இது போயிட்டு மேலே போயிடும். ஒருவேளை கேப் அப்ல வந்தான் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து கீழே பார்க்கலாம். ஸோ இதுதான் யூரோ யூஎஸ்டியோட இன்னைக்கு இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜிபிபி பார்ப்போம். ஜிபிபியும் வழக்கம் போல என்ன பண்ணா, நம்மளுடைய டெய்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம லாஸ்ட் வீக் பார்த்துட்டு இருந்த ஏரியாஸ்ல கரெக்டாக வந்திருக்கான். 0.75 லெவல்ல இருக்கான். ஸோ அவன் வந்து ஈக்குலிபிரியம் லெவல் கூட வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தா கூட அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு சிஏஎஸ்டி ஃபேர் வேல்யூ கேப்ல பாயிண்ட்ல இதாகிட்டு தான் வரான். டீலிங் ரேஞ்சா எடுத்தா கூட இந்த லோ ரேஞ்சில்
ஈக்குலிபிரியம்ல டேப் ஆயிட்டு நல்லா கீழே வந்துட்டான். ஸோ அப்போ 1 ஹவர்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன, மார்க்கெட் அகெயின் இந்த ஏரியால கேப் டவுன்ல வந்தா இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போவான். அப்படி கேப் அப்ல வந்தான் அப்படின்னா அவன் வந்து மறுபடியும் இந்த ஏரியால எங்கேயாவது இருந்து அவன் என்ன பண்ணுவான், செல் ஆவான். ஸோ இது எல்லாமே நமக்கான ஒரு பொட்டன்ஷியலான செல் ஏரியாஸ் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து நல்ல செல் மொமெண்டம்ல இருக்கு. அன்டில் அது வந்து என்னது இந்த 0.75க்கு மேல 1 ஹவர்ல பாடி க்ளோஸ் வைக்காத வரைக்குமே நமக்கு என்ன இல்லை, பை சைட் மொமெண்டம் இல்லை. அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஓகே ரைட். அதே மாதிரி செல் சைடு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்த்தாலும் வந்து மார்க்கெட் என்ன வரல, இன்னும் டிஸ்கவுண்ட்டுக்கு சுத்தமா வரல. ஸோ இப்போதான் வந்து 0.5 லெவல்ன்றத இந்த ரேஞ்சுக்கு போட்டிங்கன்னா ஒரு ஈக்குலிபிரியம் லெவல் இப்போதான் வந்திருக்கான். ஸோ அப்போ ஹையர் டைம் ஃப்ரேமோட வீக்லிக்கெல்லாம் வந்து டெய்லிக்கெல்லாம் வந்து இன்னும் ஈக்குலிபிரியம் லெவல் அவன் இன்னும் வரல. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து ஜிபிபியில் வந்து ஒரு நல்ல செல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பை பார்க்கணும். செல்லை வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆகும், பையை வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்டாகவும் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து கவுண்டர் ட்ரெண்ட் வந்து பை தான். ஸோ ப்ரோ ட்ரெண்ட் வந்து செல்லில் தான் இருக்கு. அதனால செல் சைடு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா இங்கேருந்தே வந்து டோட்டலாக மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, செல் சைடுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டில் வந்து என்ன ஆகல, மார்க்கெட்டு ஹையர் டைம் ஃப்ரேமோட பயாஸ் படி அதோடைய 0.75 டெர்மினஸ் கேப்ல வந்து மார்க்கெட் இன்னும் பாடி க்ளோஸ் கீழே வைக்கல. ஒருவேளை மார்க்கெட் பாடி க்ளோஸ் கீழே வச்சிருச்சுன்னா நம்ம இந்த ஏதாவது ஒரு ஏரியால இருந்து மறுபடியும் செல் ஆகலாம். இங்க ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு செல் ஆக தான் வாய்ப்பு இருக்கு. அப்படி செல் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் ஏரியா என்ன, நம்மளுடைய 0.5 லெவல் ஹையர் டைம் ஃப்ரேமோட ஈக்குலிபிரியம் லெவல் தான். இது பாடி க்ளோஸ் கீழே வைக்காத வரைக்குமே நம்ம நம்ப வேண்டாம். ஸோ இங்க இருந்துட்டே கூட மறுபடியும் அகைன் மார்க்கெட் என்ன பண்ணலாம், மேலே போய் இங்க இருக்கிற செல் சைடு இம்பேலன்ஸ் எல்லாத்தையும், ரிமைனிங் செல் சைடு இம்பேலன்ஸ் நிறைய இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த செல் சைடு இம்பேலன்ஸ் எல்லாத்தையும் மார்க்கெட் என்ன பண்ணும், ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து செல்லாக வாய்ப்பு இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த 2 டேர்ம்ஸ். அதனால இது ரெண்டையுமே பார்ப்போம். வீக்லி அனாலிசிஸ் வந்து நான் நார்மலா டீலிங் ரேஞ்ச் இல்லாம நம்ம பார்ப்போம் தெரியுமா. ஸோ அந்த டீலிங் ரேஞ்சை இப்போ நம்ம டோட்டலா பார்ப்போம். ஸோ நம்ம வந்து எதுவுமே இல்லாம டீலிங் ரேஞ்ச் எதுவுமே இல்லாம ரொம்ப ரொம்ப பிளாங்கா நம்ம வந்து நம்மளுடைய ஐசிடி கான்செப்ட் பிளஸ் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை மட்டுமே பேஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஜிபிபியோட வீக்லி ரேஞ்ச் என்ன, ஜிபிபி லாஸ்ட் வீக் என்ன பண்ணிருக்கு, லாஸ்ட் வீக் வந்து ஒரு நல்ல ஹெவியான செல். லாஸ்ட் வீக் என்ன பண்ணிச்சு அது மார்க்கெட்டு, ஃபர்ஸ்ட் வந்து டேப் ஆனது எங்க, வீக்லி ஃபேர் வேல்யூ கேப்ல டேப் ஆச்சு கரெக்டா. ஸோ வீக்லி ஃபேர் வேல்யூ கேப்ல டேப் ஆகி நல்ல ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஓகே வெரி குட். மார்க்கெட் இப்போ என்ன இருக்கு, சரியான புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்கு. ஓகே ஹையர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இங்க வந்து ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆக தான் ட்ரை பண்ணுது. இப்பயே பார்த்தாலும் நான் மார்க்கெட்ல இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணா இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கே கூட வீக்லியில் என்ன பண்ணலாம், நம்ம எடுக்கலாம். இந்த ரிஜெக்ஷன் பிளாக் நமக்கு எப்படி பே பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ அப்போ ரிஜெக்ஷன் பிளாக்கும் இந்த பை சைடு இம்பேலன்ஸோட ஓப்பனிங் ரேஞ்சும் பாருங்க கரெக்டா இதோட ரிஜெக்ஷன் பிளாக்கோட ஈக்குலிபிரியத்துல எப்படி ஆகுது, கரெக்டா மீட் ஆகுது. அப்ப இந்த ஏரியா வரும்போது நம்ம வந்து வாட்ச் பண்றது என்னது, ரொம்பவே நல்ல ஏரியா. இந்த ஏரியா வரும்போது நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம். ஸோ இதை தூக்கிடுவோம், இது நமக்கு இனிமே தேவையில்லை. டெய்லியில வரும், டெய்லியில பார்க்கும்போது ப்ரீவியஸ் டே ஹை இங்க இருக்கு. ஓகே வெரி குட். ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல என்ன இருக்கு, ரிமைனிங் பை சைடு இம்பேலன்சஸ் ஸ்டில் அவைலபிள். ஓகே ஃபைன். ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே லோ ரொம்ப பக்கத்துல இருக்கு. மார்க்கெட் இஸ் அவங்க நியர்பை இது க்ளோஸ். அதனால வந்து இந்த வீக் ப்ரீவியஸ் டே லோ எல்லாம் வந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம், ஈஸியா ஸ்வீப் பண்ணிடலாம். ஸோ டெய்லியில போறப்ப டெய்லியும் வீக்லியும் ஓரளவுக்கு நமக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை, வீக்லியோட ரிஜெக்ஷன் பிளாக்கையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லிக்கு நம்ம அதை விட அப்படியே ஒரு 4 ஹவர்ல போகும். 4 ஹவர்ல ஏதாவது பிடிஆரே இருக்கா நமக்கு இப்போதைக்கு. 4 ஹவர்ல இப்போ என்ன இருக்கு, நமக்கு ஒரு பை செல் சைடு இம்பேலன்ஸ் இருக்கு. ஓகே இருக்கட்டும். அதுக்கு கீழே என்ன இருக்கு நமக்கு, நான் வந்து சொல்ற மாதிரி நான் யூஸ்வலா என்ன சொல்லுவேன், ஒரு பால்டு கேண்டல் இருந்தா அதை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் கரெக்டா. இப்போ வந்து இது என்னவா எடுத்துக்கலாம், இது ஒரு நல்ல ஆர்டர் பிளாக்கா எடுத்துக்கலாமா. மார்க்கெட் ஆப்வியஸா இந்த ஆர்டர் பிளாக்கை மதிக்க போறது இல்லை, பட் ஸ்டில் நமக்கு வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். நாம ஜென்ரலா பாக்குற ஆர்டர் பிளாக்னா இந்த கம்ப்ளீட் இந்த செல் சைடு இது கேண்டில்ஸ் தான் வந்து நம்ம வந்து இதா பார்ப்போம், இதை ஆர்டர் பிளாக்கா பார்ப்போம். அதுக்குள்ள இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக் என்னவா பார்ப்போம், நம்ம ப்ரொபல்ஷன் பிளாக்கா தான் பார்ப்போம். ஸோ மேபி மார்க்கெட் இந்த கேஸ் சினாரியோ இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை ரெஸ்பெக்ட் பண்றதுனாலே ரிஜெக்ஷன் பிளாக்கோட 0.5 ஏரியா இங்க வந்துருச்சு கரெக்டா. ஸோ அப்போ வந்து இந்த 4 ஹவரோட ஆர்டர் பிளாக் வந்து எனக்கு இன்னமுமே என்ன இல்லை, ஒரு ட்ரஸ்ட் இல்லை.
ஸோ இங்கே பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தெரியுது, நல்ல லிக்விடிட்டிஸ் இருக்கு. இங்கே கீழே வந்து நல்ல லிக்விடிட்டிஸ் இருக்கு. 1 ஹவர்ல வந்து ஒரு பை சைடு இம்பேலன்ஸ் இருந்துச்சு. இந்த பை சைடு இம்பேலன்ஸ் தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேப் ஆகிட்டு போயிருக்கு. செகண்ட் டைம் வந்து கரெக்டாக அதோடைய கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்ல வந்து என்ன பண்ணிட்டு போயிருக்கு, டேப் பண்ணியிருக்கு. ஸோ அந்த கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்டும் ஸோ நம்மளுடைய அந்த ரிஜெக்ஷன் பிளாக் அண்ட் டெய்லியோட இந்த ஏரியா எல்லாமே வந்து ஒரே இடத்துல அலைன் ஆகுதா? ரைட், வெரி குட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் இந்த இம்பேலன்ஸ் 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப்ல இருந்து என்ன ஆகலாம், இது வரைக்கும் செல் ஆகலாம் மண்டே. அப்படி கேப் டவுன்லனா எனக்கு தெரிஞ்சு அது இங்கே ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இங்க இருந்து இந்த இம்பேலன்சஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கரெக்டா? ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்கு மார்க்கெட்ல, மார்க்கெட் ஒரு பை சைடு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியிருக்கு, செல் சைடு லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணியிருக்கு. அப்போ இதையே வந்து ஒரு நல்ல டீலிங் ரேஞ்சாக எடுத்துக்கலாம். இந்த டீலிங் ரேஞ்ச் எடுத்து பார்க்கும்போது மார்க்கெட் இப்போ எங்கே இருக்குது, ஈக்குலிபிரியம் லெவலில் இருக்குது. இந்த 0.25 லெவலை எடுத்தோம்னா அதுவும் நம்மளோட ரிஜெக்ஷன் பிளாக்கோட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்டும் கரெக்டாக ஒரே இடத்துல வருது. ஸோ அப்போ இந்த 0.25 வந்து நமக்கு என்னவா ஒர்க் ஆகலாம், ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக பை சைடுக்கு மார்க்கெட்டை ஸ்விட்ச் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வாட்ச் பண்ண வேண்டிய ஏரியா என்ன, இந்த ஏரியாவிலேருந்து இந்த 1.3400க்கு மேலே இது வந்து மார்க்கெட் வந்து பாடி க்ளோஸ் வச்சிருச்சுனாலே நம்ம இங்கேருந்து என்ன பண்ணலாம், பை சைடு எதிர்பார்க்கலாம். அட் த சேம் டைம் இந்த ஸ்விங்குக்கு பாருங்க 0.75 லெவலும் நம்மளோட 4 ஹவர் எஃப்இஜியும் ஒன்னா தான் அலைன் ஆகுது. அப்போ மார்க்கெட் அங்க போய் டேப் ஆச்சுன்னா இந்த 4 ஹவர் எஃப்இஜிக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா, அது வந்து மேக்சிமம் அகைன் வந்து என்ன பண்ணலாம், இஃப் இட் இஸ் பை சைடு, நான் வந்து ஒருவேளை மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இதுக்கு மேல பாடி க்ளோஸ் வச்சோன்னே நம்ம எங்க எதிர்பார்க்கலாம், மார்க்கெட்டை நேரா 4 ஹவரோட எஃப்இஜிக்கு பார்க்கலாம். எஃப்இஜியில் டேப் ஆனோடனே மார்க்கெட்டுக்கு என்ன இருக்கும், ஒரு சின்ன ரியாக்ஷன் இருக்கும். அது மறுபடியும் ஈக்குலிபிரியத்தில் வந்து பவர் எடுத்துக்கிட்டு அகைன் என்ன பண்ணலாம், இந்த இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணால் அது எங்கே போகும், நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற இந்த செல் சைடு இம்பேலன்சஸை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணலாம், ஜிபிபி போகலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கோடைய என்னது ஒரு ஐடியாலஜி. ஸோ இப்போ இதில் நீங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஜஸ்ட் ரேண்டமாக வந்து ஒரு வீக்லியோட ரிஜெக்ஷன் பிளாக், அதுக்கப்புறம் வந்து வீக்லியோட ஃபேர் வேல்யூ கேப், அந்த வீக்லியோட ஃபேர் வேல்யூ கேப் ரிஜெக்ஷன் பிளாக்கோட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்டை பார்த்தா எல்லாமே ஒரே இடத்துல அலைன் ஆகுதா. இப்போ ரீசெண்டாக மார்க்கெட் பை சைடு இதை வந்து லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு ஹை வச்சிருக்கு. செல் சைடு லிக்விடிட்டி இப்போ வந்த டவுன் ட்ரெண்டோட செல் சைடு லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டு வந்த ஸ்விங் இது. அப்போ இந்த ஸ்விங் எடுக்கும்போது மண்டே டியூஸ்டே ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்விங்கு போதும். அன்டில் இந்த ஒரு ஸ்விங்கோட ஹை அண்ட் லோ எடுக்காத வரைக்குமே நம்ம வந்து வேற ஒரு ஐடியா வந்து இப்போதைக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா மார்க்கெட் வந்து எய்தர் சைடு, ஒருவேளை இது வந்து மார்க்கெட் அப்ல ஓப்பன் ஆனா ஏன்னா டிஎக்ஸ்ஒய் வந்து கீழே ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா அவங்க வேற வந்து தேர்டு வேர்ல்டு வேற அனௌன்ஸ் பண்ற மாதிரியான நிலைமையில இருக்காங்க. ஸோ அப்படி வந்து அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டா எல்லா நாடுகளும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணா, சம்திங் லைக் ரஷ்யா, சைனா எல்லாருமே நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு வாலட்டைலான நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால எதர் இது இல்லைன்னா இது அப்படியே ரிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா மேல இருந்து ஓப்பன் ஆச்சுன்னா இங்க வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு மறுபடியும் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்து மண்டே நம்ம ஜிபிபியில எதிர்பார்க்குற ஒரு மொமெண்டம். ஓகேவா? சேம் அதே மாதிரி யூரோ யூஎஸ்டி போவோம். யூரோ யூஎஸ்டியில் நம்ம பார்க்க வேண்டியது வீக்லியில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். வீக்லியில் ஒரு டோஜி கேண்டில். ஓகே, நல்ல மார்க்கெட் ஒரு பை போயிட்டு என்ன பண்ணியிருக்கு, ஒரு டோஜி கிரியேட் பண்ணியிருக்கு. ரீசெண்டாக இருக்கிற ஒரு இதுக்கு வந்து நம்ம டீலிங் ரேஞ்ச் எடுப்போம், மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் டோஜியா க்ளோஸ் ஆகும்போது என்ன நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னா, நீங்க ரெண்டு சைடுமே வந்து மார்க்கெட்டுக்கு என்ன இருக்கு, லிக்விடிட்டி இருக்கு. எந்த பக்கம் போகும்னே நமக்கு என்ன சொல்ல முடியாது, தெரியாது, சொல்லவும் வராது. ஸோ அப்ப நமக்கு வந்து ப்ரீவியஸா இருக்கிற ஹையை வந்து மார்க்கெட் வீக்கோட ஹையை ஸ்வீப் பண்ணாததுனால மார்க்கெட்ல நம்ம இதை வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிளாக்கா எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் தென் லோல இதை வந்து ரிஜெக்ஷன் பிளாக்கா எடுக்கிறது கூடாது. ஆக்சுவலி வந்து நம்ம மார்க்கெட்ல லிக்விடிட்டி எங்க இருக்குன்னு ஃபைண்ட் பண்றதுக்காக இந்த ரிஜெக்ஷன் பிளாக் எடுத்துக்கலாம். ஸோ டெய்லியில போறப்ப நமக்கு என்ன தெரியுது, மார்க்கெட் வந்து ஆக்சுவலா டெய்லியில ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் நின்றுருக்கு. லாஸ்ட் 2 days நான் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, நல்ல புல்லிஷா இருந்திருக்கு. எப்படி புல்லிஷா இருந்திருக்கு, மார்க்கெட் ஆக்சுவலா என்ன பண்ணிருக்குன்னா டெய்லி எஃப்இஜில இருந்து தான் என்ன ஆயிருக்கு, ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம தூக்கிடலாம். ஸோ டெய்லி எஃப்இஜில இருந்து தான் எப்படி வந்து ஜிபிபி வந்து வீக்லி எஃப்இஜில இருந்து தூக்கிட்டு போனானோ மேல, இவன் டெய்லி எஃப்இஜில ஃபர்ஸ்ட் டைம் டேப் ஆயிருக்கான். நெக்ஸ்ட் அதை இது பண்ணிட்டு ஸ்வீப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா வந்து ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன ஆயிருக்கு,
மேல போயிருக்கு. இப்போ நமக்கு என்ன இருக்கு மார்க்கெட்ல? ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு, ப்ரீவியஸ் டே லோ. ப்ரீவியஸ் டே லோவும் நம்மளுடைய டிஆர்டி லெவலோட 0.75 லெவலும் ஒன்னா தான் அலைன் ஆகுது. ஓகே, வெரி குட். அதுவே நமக்கு ஒரு நல்ல சைன் தான். மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வீக் இதுக்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் 0.5 லெவல். இல்ல மார்க்கெட் வந்து ஜஸ்ட் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு போகுது அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து மார்க்கெட் ஆல்ரெடி இந்த பை சைடு இம்பேலன்சஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டதுனால இந்த ரேஞ்சுக்கு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு கூட மார்க்கெட் என்ன பண்ணலாம், பை சைடு திரும்பலாம் இந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோ. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த டேவோட ரிஜெக்ஷன் பிளாக்குமே என்னைக்குமே என்ன இருக்கும், ஒன் டே ட்ரேட் பண்றதுக்கு நமக்கு வந்து பவர்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு டெய்லி டே ட்ரேடருக்கு வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமோட ரிஜெக்ஷன் பிளாக்கே வந்து என்னது, போதுமானது. ஸோ இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல நமக்கு என்ன இருக்கு, ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. ஓகே, அதுக்கு மேல வந்து ஒரு சின்ன இம்பேலன்ஸ், அதுக்கு மேலதான் மார்க்கெட் போய் க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகே, ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருந்த டீலிங் ரேஞ்சுக்கு, செல் சைட் டீலிங் ரேஞ்சுக்கு மார்க்கெட் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேமோட பையிங் டீலிங் ரேஞ்சில் மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, பாடி க்ளோஸ் கீழே வச்சிருச்சு. அப்போ வந்து அது வந்து செல் சைடுக்கான கண்டினியூவேஷன் நம்ம பார்க்கலாம். ஏன்னா லிக்விடிட்டிஸ் நிறைய இருக்கு. இங்கே ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் இருக்கு. டிஎக்ஸ்ஒய் வந்து ரிலேட்டிவ் ஈக்குவல் ஐஸ் எடுக்கிறான்னா அவன் யூரோ யூஎஸ்டி இதை வந்து எடுத்தே தீருவான். அப்போ வரும்போது நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமோட ஈக்குலிபிரியம் லெவல் வந்துடும். அப்போ இங்கேருந்து நல்ல ஒரு ரிவர்சல் பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ அப்போ யூரோ யூஎஸ்டியில் நம்ம நெக்ஸ்ட் டே என்ன எதிர்பார்க்குறோம்? ஸோ இந்த ரிஜெக்ஷன் பிளாக், டெய்லியோட ரிஜெக்ஷன் பிளாக் பார்த்தோம். இந்த ரிஜெக்ஷன் பிளாக் தான் வந்து நமக்கு என்னது, லோவர் டைம் ஃப்ரேமில் ஆர்டர் பிளாக். 1 ஹவரில் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. 1 ஹவரில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா எக்ஸாக்ட் அந்த ரிஜெக்ஷன் பிளாக் தான் நமக்கு என்னது, ஆர்டர் பிளாக்கே. ஸோ அந்த ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் வந்து அழகாக கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்ல டேப் ஆகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்து போயிருக்கு. அப்போ இங்கே வந்து ஒரு நல்ல ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் அகெயின் இந்த லோ அண்ட் இந்த ஹை ஸ்வீப் பண்ணதுனால இதையே வந்து நம்ம என்னவா எடுப்போம், ஒரு டீலிங் ரேஞ்சா எடுப்போம். இந்த டீலிங் ரேஞ்சுக்கு மார்க்கெட் எப்படி ஒபே பண்ணுதுன்னு பார்க்கத்தான் மார்க்கெட் பாருங்க, எக்ஸாக்டா மார்க்கெட் 0.5க்கு மேல டேப் பண்ணிட்டு 0.75க்கு மேல போயிருக்கு. அதால போக முடியல. மறுபடியும் மார்க்கெட் வந்து 0.5 லெவல்ல டேப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் என்ன இருக்கு, இந்த இதையே ஸ்விங்கையே கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்ல நெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து இங்கிருந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் இதை ஸ்வீப் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஹையர் டைம் ஃப்ரேமோட லாஸ்ட் வீக்கோட ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்தே செல் ஆகலாம். அப்படி இல்லைன்னா கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஈக்லிபிரியம் லெவலுக்கு கீழே போய் இந்த 0.25 லெவல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், 0.25 லெவல்ல இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வந்து பயங்கரமான பவர் இருக்கு. பிகாஸ் இட் ஆல்மோஸ்ட் ஒர்க்ஸ் ஆஸ் அ ப்ரொபல்ஷன். ஒரு நல்ல ஒரு என்னது, ஒரு கேசலின் மாதிரி ஒர்க் ஆகும், ஒரு நல்ல பவர் கொடுக்கும். ஸோ அப்போ அந்த இதுவும் 0.25 லெவலும் ஒன்னா அலைன் ஆகுறதுனால அந்த பாருங்க, அந்த ஃபேர் வேல்யூ கேப்போட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்டும் நம்மளோட இதுவும் வந்து ஒரே இடத்துல இருக்கு. அப்போ நான் நெக்ஸ்ட் வீக் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, மார்க்கெட் கீழே வந்தா இங்கிருந்து வந்து ஒரு சின்ன ரிவர்சல் அகெயின் நான் எதிர்பார்ப்பேன். அப்போ மார்க்கெட் சேம் ஜிபிபியோட அதே லெவல் தான். மார்க்கெட் வந்து கீழே வந்தா இந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு என்ன இருக்கும், இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் பைல க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம அடுத்து மேலே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யூரோ யூஎஸ்டி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் மார்க்கெட்ல, ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு சின்ன ஜூடா ஸ்விங் இந்த பக்கம் இருந்தாலும் லண்டன் வந்து கிரியேட் பண்ற ஏரியாவை பொறுத்து லண்டன் என்ன பண்றானோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போறோம். பட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து என்ட்ரி மாடல்ஸும் வச்சிருக்கோம், கன்ஃபர்மேஷன்ஸும் வச்சிருக்கோம். அந்த என்ட்ரி மாடல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்றத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். அதுக்கு நமக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா, மார்க்கெட்டு கேப் டவுனா கேப் அப்பா. ஏன்னா வீக்லி வந்து கண்டிப்பா எல்லா வீக்குமே வந்து மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, கேப் அப் ஆர் கேப் டவுன்ன்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இந்த வார் சுச்சுவேஷன் போறதுனால மார்க்கெட் அப்படிதான் இருக்கு. பாத்தீங்களா, லாஸ்ட் வீக் கூட வந்து ஒரு சின்ன கேப் டவுன்ல இருந்து தான் இதாச்சு. அதுக்கு முன்னாடி பாருங்க அதுவும் கேப் டவுன் கேப் அப்பு. ஸோ இந்த மாதிரி வீக்லியில நிறைய ஏதாவது ஒரு சின்ன இம்பேலன்சஸ் இருந்தா மார்க்கெட் என்ன பண்ணுது, கண்டிப்பா ஒரு கேப் டவுன் கேப் அப் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் ஆரம்பிக்குது. அதனால நம்ம இந்த வாரமும் என்ன எதிர்பார்க்கலாம், மார்க்கெட்ல ஒரு சின்ன இது பார்க்கலாம். லாஸ்ட் வீக் கூட பாருங்க ஒரு சின்ன கேப் டவுன், இந்த இடத்துல ஒரு கேப் தெரியுதா உங்களுக்கு? ஸோ கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு, மறுபடியும் அதை ஃபில் பண்ணிச்சு வந்துச்சு, இந்த இம்பேலன்ஸ்ல இந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து மார்க்கெட்ல கிரியேட் ஆகிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வந்து யூரோ யூஎஸ்டி ஜிபிபியும் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ரைட்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய தேர்ட் பேர் வந்து கோல்டு. கோல்டு நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கோல்டு வந்து ரொம்ப சிம்பிளா வச்சுக்கலாம். கோல்டை வந்து நம்ம எதையுமே பார்க்க வேணாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் கோல்டை வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸும் 3400 இஸ் த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால மார்க்கெட் வந்து ஏற்கனவே இங்கே கீழே இருந்த லிக்விடிட்டியை என்ன பண்ணியிருக்கு, ஸ்வீப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல 1 ஹவர்லேயே நமக்கு என்ன இருக்கு, ஒரு நல்ல ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ மார்க்கெட் ஜஸ்ட் ஒன் டேப்ல என்ன ஆயிருக்கு, டேப் பண்ணிட்டு போயிருக்கு. இப்போ நம்ம எதிர்பார்க்கறதா இருந்தா மார்க்கெட் வந்து இஃப் இட் இஸ் இப்போ அது கிரியேட் ஆனது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் படி பார்த்தா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இந்த இம்பேலன்சஸ்ல இருந்து இந்த பை சைடு இம்பேலன்ஸோட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆர் வந்து இதுக்கு நம்ம வந்து ஒரு ஓடி லெவல் பார்க்கும்போது இந்த புல்லிஷ் பிரேக்கர் ஏதோ ஒன்றுத்துல டேப் ஆகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம், கோல்டு. ஏன்னா வார் சுச்சுவேஷன் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பா என்ன ஆகும், மேலே தான் போகும். மேலே போனாலுமே அது எவ்வளோ தூரம் போகும்னு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து போகாது, கீழே தான் வரும். ஏன்னா இந்த லிக்விடிட்டிஸை எடுக்கிற வரைக்கும் தான் மார்க்கெட் மேலே. ஒன்ஸ் இந்த லிக்விடிட்டி எடுத்துருச்சுன்னா கண்டிப்பாக கீழே வந்துடும். ஏன்னா கீழே வந்து இங்கே உங்களுக்கு நல்ல ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டிஸ் இன்னும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, விட்டுட்டு தான் போயிருக்கு. இது எல்லாத்தையும் எடுக்காம மார்க்கெட் அகெயின் என்ன ஆகாது, ஆல் டைம் ஹை அடிக்காது. ஒருவேளை வார்னால வேணா ஒரு ஆல் டைம் ஹை லைட்டாக போய் டேப் பண்ணிட்டு வரலாம். பட் ஸ்டில் வந்து நமக்கு ஆல் டைம் ஹைன்றது ஏற்கனவே என்ன இருக்கு, இந்த இடத்துல ஃபார்ம் ஆகி தான் இருக்கு 3500. அப்போ இந்த 3500 ஆல் டைம் ஹையே முதல்ல வந்து பிரேக் பண்றதுக்கு மார்க்கெட்டால என்ன பண்ண முடியல, லிக்விடிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியல. இப்போ ஏற்கனவே இருக்கிற 3451 வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட்ல. அதனால வந்து கோல்டு வந்து இப்போதைக்கு வந்து பெருசா உள்ள என்டர் ஆகுறது வேண்டான்றது என்னோட சஜஷன். ஸோ ஒன்ஸ் அது வந்து பிடிஆர்ஏவை டேப் பண்ணி லோவர் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம வந்து என்ன பண்ணலாம், பை பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் பை பார்த்தாலும் இந்த ஐஸை ஸ்வீப் பண்ணிட்டு மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுவோம். அதுல கூட நம்ம வந்து என்டர் ஆனோம்னா இந்த ஹோல் லிக்விடிட்டிஸை கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா, டோட்டலா வந்து ஸ்வீப் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட்ல இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல லிக்விடிட்டி ஏரியா. இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. இதை எடுக்கும்போது நம்ம வந்து ட்ரேட்ல இருந்தோம்னா நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் மினிமம் ஒரு $50 to $60 வந்து என்ன பண்ண முடியும், மார்க்கெட்ல பிடிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஏரியா. ஒன்ஸ் இது போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து என்ன தெரியும், ஒரு 4 ஹவர்ஸ்லயோ இல்லை இதுலயோ வந்து நமக்கு வந்து நல்ல பிடிஆர்ஏ ஏதாவது ஆர்டர் பிளாக்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம், அகெயின் கீழே வந்து இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாம் எடுக்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் அதுதான். ஏன்னா பாருங்க நல்ல லோஸ்ல லிக்விடிட்டிஸை அப்படியே விட்டுட்டு தான் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த லிக்விடிட்டிஸை நீங்க டார்கெட் பண்ணலாம். 3300 கீழே இருக்க லிக்விடிட்டிஸை எடுத்துருச்சுன்னா அவ்வளவுதான், மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டா 3500 நோக்கி போயிடும். அதுக்கு இந்த வார் சுச்சுவேஷன் இதெல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நாம வந்து என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃபேக் மூவ் மாதிரி தான் தெரியுது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா மேபி வந்து இது ஒரு நல்ல மார்க்கெட் மேக்கர் வந்து உண்மையிலேயே தெரிஞ்சதுனால வந்து வார் சுச்சுவேஷனை நாளைக்கு எல்லா பேர்ஸும் கீழே விழுந்தா கோல்டு வந்து பயங்கரமா பை ஆகும். ஸோ அதுக்கான ரீசனாக கூட இதை வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால இதை நம்ம எப்படின்றத நம்ம மண்டே ஓப்பனிங்கை வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீக் ட்ரேட் பண்ணலாம். பட் நமக்கு லிக்விடிட்டிஸ்ன்றது நல்லாவே தெரியும் இல்லையா, லிக்விடிட்டிஸ் வந்து ஆல்ரெடி மேலேயும் இருக்கு கீழேயும் இருக்கு. இந்த இடத்துல எய்தர் சைடு மார்க்கெட் போய் ரீச் ஆகவே ஆகணும். ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், மார்க்கெட்ல நாம ட்ரேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி ஏரியால நம்ம என்னவா இருக்கும், ஈக்லிபிரியம் லெவல்ல டேப் ஆகிட்டு இது கீழே தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் மேலே போகணும், மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சா நம்ம எதிர்பார்க்குற ரேஞ்ச் வந்து 0.75. அதே ரேஞ்ச் தான் நான் எதிர்பார்க்குறேன். நார்மல் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தாலும் அந்த ஏரியா தான். அங்கே போயிட்டு கூட செல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இங்கே ஆரம்பிச்ச இடத்துல இன்னும் நிறைய லிக்விடிட்டிஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் மார்க்கெட் கீழே வர்றதுக்கு. இல்லை நாளைக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலை, மார்க்கெட்ல இன்னும் கோல்டு செல்லு தான் ஆக போகுதுனாலுமே ஒரு சின்ன லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கும் மேலே போயிட்டு தான் என்ன ஆகும், மார்க்கெட் படன்னு கீழே வந்து எடுத்து இந்த ரேஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க இருக்கிற ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ல இருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து என்ன பார்க்கலாம், ஒரு நல்ல ஒரு பை மாடலை பார்க்கலாம். ஓகேவா, ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க மார்க்கெட்டை, ரொம்பவும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம். ஏன்னா இந்த வார் கான்ஃபிளிக்ஸ்ல வந்து மார்க்கெட் வந்து பயங்கர வொலட்டைலா இருக்கும். நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம், யூரோ யூஎஸ்டிலாம் வந்து அவன் ஒரு நாளைக்கு ட்ரேட் ஆன ரேஞ்சுன்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. கரெக்டா ஒரு நாளுமே அவன் வந்து
பயங்கரமா ட்ரேட் ஆனா 100 பிப்ஸ் எல்லாம் நவரும் போது வந்து நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு கேண்டிலுமே உங்களுக்கு வந்து என்ன ஆகும், நம்ம மாதிரி சின்ன அக்கௌண்ட் ட்ரேட் பண்றவங்களுக்கு ஒரு கேண்டிலுமே எவ்வளவு கொடுக்குது, $100-200 எஸ்எல் கொடுக்குது கரெக்டா ஒரு லாட்டுக்கு. ஸோ அப்போ வந்து ரிஸ்க்குமே வந்து உங்களுக்கு பெருசா இருக்கும். அதனால பார்த்து கேர்ஃபுல்லா நம்ம மாடல், என்ட்ரி மாடல் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்றது நல்லது. ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ நம்ம நாளைக்கு லண்டன் செஷன்ல மீட் பண்ணுவோம் லைவ்ல. ஸோ எப்படி மார்க்கெட் வந்து ஏஷியாவில் ரியாக்ட் ஆகுதுன்றதை முடிஞ்சா ஃப்ரீயாக இருந்தால் ஏர்லி மார்னிங்ல இருந்தே வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு, கேப் அப்பா கேப் டவுனான்னு பார்த்துட்டு இந்த லெவல்ஸை மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், லண்டன்ல ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே தானே? ஓகே ப்ரோ. யா ஓகே, தேங்க்யூ.